திருவண்ணாமலை மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குவது ஜவ்வாது மலை. இங்கு பீமன் நீர்வீழ்ச்சி, படகு குழாம், பூங்காக்கள், கோவில்கள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு இடங்கள் உள்ளன. மேலும் இந்த ஜவ்வாது மலையில் தேன் மற்றும் பலாப்பழங்கள் பிரசித்தி பெற்றவையாக இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் ஜவ்வாது மலை என்பது மூலிகை நிறைந்த இடமாகவும் மூலிகை காற்று வீசும் இடமாகவும் உள்ளது. இதற்கிடையே தமிழக அரசு சார்பாக ஜவ்வாது மலையில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கோடை விழா 28ஆம் தேதி துவங்கியது. 25வது ஜவ்வாது மலை கோடை விழாவினை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு துவங்கி வைத்தார். இந்த கோடை விழாவில் டால்பின் மீன் வடிவில் வடிவமைக்கப்பட்ட ரோஜா மலர் கண்காட்சி காண்போரை வெகுவாக கவர்ந்தது. அதேபோல் பல்வேறு அரசு துறை சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது. மேலும் கலை நிகழ்ச்சிகள், தெருக்கூத்து நாடகம் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மேலும் குழந்தைகளுக்கான விளையாட்டு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தது. ஜவ்வாது மலை கோடை விழாவினை கண்டுகளித்த மக்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது மா, பலா, தேன் உள்ளிட்ட பொருட்களை வாங்கி சென்று மகிழ்ந்தனர். விழா நிறைவு நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த கோடை விழாவினை கண்டுகளித்ததும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். சற்று மேலே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.